ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாநதி சீரியலில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, நம்ம விஜயோட தாத்தா வந்துட்டு பசுபதியோட கேரக்டர் சொல்லி அந்த ஆள் வந்து சரியில்லாத ஆள், அன்றைக்கே வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தான் காவேரிட்டு. அதனால் வந்து இந்த கல்யாணம் வந்து செட் ஆகாது, அஜய்க்கும் ராகினிக்கும் கல்யாணம் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்டோன்னே அஜயோட அப்பா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். நீங்களே எப்படி முடிவு பண்ணுவீங்க, அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை, நான் சொல்கிறது கரெக்டு தான், இது நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எல்லாம் அப்படியே ஒரு டென்ஷனில் இருக்கார் அவர் அஜயோட அப்பா. சரி, இது வந்து வேலைக்கு ஆகாது, பேசாமல் அஜய்க்கும் ராகினிக்கும் ரகசியமாக கல்யாணத்தை பண்ணி கூட்டிகிட்டு வந்துடலாம், அப்போ ஒன்றும் பண்ண முடியாதுல்லைங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து போட்டுட்ருக்காங்க. பார்க்கலாம் ராகினிக்கு வந்து அஜய்க்கும் கல்யாணம் ஆகுதா என்னங்கிறத. அடுத்து இங்கே வீட்டில் வந்துட்டு நம்ம காவேரியோட அம்மா வந்து எங்கே ரொம்ப நாளாக காவேரியையும் காணாமே, நான் பார்த்த மாதிரியே இல்லைங்கிற மாதிரி அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து இங்கே கொடைக்கானலில் பார்த்தோம்னா நம்ம விஜய் வந்து தூங்கிட்டுருக்காரு. ஐயோ, சாப்பிடாமல் தூங்கிட்டுருக்காரு, நம்ம ஏதாவது செய்யணுமே அப்படின்ட்டு காவேரி போய் ஸ்பெஷலாக வந்து செஞ்சிட்ருக்குறாங்க. வந்து எப்படி எழுப்புன்னு தெரியாமல் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஆனால் ஒரு வழியாக பாஸை வந்து எழுப்பி விட்றாங்க. வாங்க சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. அவரோட அப்பாவோட லுங்கி ஷர்ட்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அதை அவர் போட்டு வந்த பார்த்தோன்னே அப்படியே அசந்து போய் நின்றுட்டுருக்குறாங்க. சரி சாப்பிடுங்க பாஸ் அப்படிங்கவும், என்ன நீ இதெல்லாம் நீ வந்து கடையில் வாங்கினியா அப்படின்னு கேட்குறாரு. சாப்பிட்டு பார்த்துட்டு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சுருக்கேன், என்னை பார்த்து இப்படி கேட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்கே, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்தே சாப்பிட்றாங்க. பார்க்கலாம் எப்போ வந்து காவேரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாருன்னு.